அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 7.2ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் பாருங்கள். யூ ஆர் டோல்ட் தட் 1331 இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 1331 அப்படின்றது பர்ஃபெக்ட் கியூபு. கேன் யூ கெஸ் வித்தவுட் ஃபேக்டரைசேஷன் வாட் இஸ் த கியூப் ரூட்? சிமிலர்லி கெஸ் த கியூப் ரூட் ஆஃப் நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணாமல் பார்த்த உடனேயே எப்படி நம்ம இதுக்கு கியூப் ரூட் சொல்கிறது? கியூப் ரூட்னா ஒரே சேம் நம்பரை 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்பயுமே கொடுத்துருக்கிற நம்பரை ஒன்ஸ் டிஜிட்லேருந்து ரூல்ஸ் சொல்கிறேன் நான். ஒன்ஸ் டிஜிட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாஸ்ட்லேருந்து 3 வந்து குரூப் பண்ணணும். இது வந்து குரூப் 1, இது குரூப் 1. அடுத்து முன்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி, இது வந்து குரூப் 2. இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு குரூப்பிங் பிரிக்கணும். குரூப்பிங் எப்படி பிரிக்கணும்? ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து லாஸ்ட்டில் இருந்து 3 டிஜிட்டை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்கோ நீங்கள் அது மாதிரி சேர்த்து வச்சு பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அந்த குரூப்பிங் பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இப்போ நம்ம இந்த 1331 வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்? இதோட சேர்த்து பிரிச்சுருக்கோம். இதோட இந்த சைடுன்னு குரூப் பிரிச்சுட்டோம். இதில் யூனிட் பிளேஸ் மட்டும் பார்க்கணும். யூனிட் பிளேஸ் வந்து என்னத்தில் முடியுது? இப்போ யூனிட் பிளேஸ் வந்து என்ன முடியுது? 1ல் முடியுது. இப்போ இந்த சம்மில் நீங்கள் மெயினாக அந்த கியூப் ரூட் கற்றுக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் மெமரி பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோடைய க்யூப்ஸுக்கு ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். 1 க்யூப்னா 1, 2 க்யூப்னா 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூபு 125, 6 க்யூப் 216 வரைக்கும் நீங்கள் ஓரளவு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நீங்கள் மெமரி பண்ணக்கூடியது 3 நம்பர்ஸ் தான். 10க்கும் நம்மளுக்கு தெரியும் 1000, 7, 8, 9 இந்த 3 நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த 3 நம்பரை மட்டும் கொஞ்சம் ஞாபகமாக வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் யூனிட் பிளேஸில் என்ன வருது? 1. அப்போ 1ல் யூனிட் பிளேஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். நம்ம இந்த ஃபஸ்ட்டு குரூப் 1க்கு யூனிட் பிளேஸ் பார்க்குறதுனால நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற வர்ற ஆன்சர்லேயும் யூனிட் பிளேஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். யூனிட் பிளேஸ் இங்கே 1 வருது, வேறு எதுக்காவது 1 வருதுன்னா எதுக்குமே வரல. ஸோ இதில் யூனிட் பிளேஸ் பார்க்கும்பொழுது 1 இங்கே வருது. ஆனால் இந்த நம்பர் எழுதக்கூடாது. அதை எதை க்யூப் பண்ணால் கிடைக்குது அதை தான் எழுதணும். ஸோ எதில் வருது? 1. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டை எடுத்துகிட்டு மீதியை குரூப் 1 குரூப் 2 பிரிக்கிறோம். அதில் குரூப் 1ல் யூனிட் பிளேஸ் மட்டும் பார்க்குறோம். யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, க்யூப் பண்ணால் வந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் எந்த யூனிட் பிளேஸில் அந்த நம்பர் வருதுன்னு அந்த பிளேஸை பார்த்துட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய எந்த நம்பரை பண்ணால் அந்த யூனிட் பிளேஸில் அந்த டிஜிட் கிடைக்குதோ அந்த நம்பரை எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணணும்னா குரூப் 2க்கு வரணும். குரூப் 2ல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 2ல் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை ஃபுல் நம்பரை பார்த்துக்கணும். இங்கே நம்ம யூனிட் பிளேஸ் பார்க்கல, இது ஒன்று மெயினாக பார்த்துக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இங்கே யூனிட் பிளேஸ் நம்ம பார்க்கல, இந்த ஹோல் நம்பரை தான் பார்க்குறோம். ஹோல் நம்பருன்றது 1 தான் ஹோல் நம்பர். ஸோ இந்த 1ன்ற ஹோல் நம்பர் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். 1ன்ற ஹோல் நம்பர் இதோ இங்கே தான் வருது. ஸோ இங்கே வர்றதுனால இங்கே தான் வருது. அப்போ அதுக்கு நேராக இருக்கிற நம்பர் என்னது? 1. ஸோ அது 1 நம்ம போட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் வந்து என்னது? கியூப் ரூட் ஆஃப் 1331க்கு 11. ஸோ நம்ம பார்த்தோன்னே சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சம் போடலாம், உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ 4, 9, 1, 3 நம்ம இதை குரூப் 1, இது குரூப் 2. ஸோ நம்ம இப்படி தான் பிரிக்கணும். ஸோ இது குரூப் 1 குரூப் 2. இதுக்கு யூனிட் பிளேஸ் பார்க்கணும். யூனிட் பிளேஸில் 3ல் வருது. ஸோ 3ல் இங்கே எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இதோ இங்கே தான் முடியுது. இந்த பாருங்கள் இங்கே முடியுது 3ல். அப்போ அதுக்கு பேரலாக இருக்கிற நம்பர் வந்து என்னது? 7. ஸோ இங்கே ஆன்சர் வந்து 7 அப்படின்னு நம்ம யூனிட் பிளேஸ் அந்த குரூப் 1க்கு மட்டும்தான் நீங்கள் யூனிட் பிளேஸ் பார்க்கணும். குரூப் 2க்கு யூனிட் பிளேஸ் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருந்து தப்பு பண்ணுறீங்க. அதை ஏன் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இது ஹோல் நம்பராக தான் பார்க்கணும். அப்போ 4ன்ற நம்பர் எங்கே வருது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கும் 8க்கும் நடுவில் தான் நமக்கு 4ன்ற நம்பர் வரும்.
பார்த்துக்கோங்க 1க்கும் 8க்கும் நடுவில் தான் 4 நம்ம ஹோல் நம்பரை தான் பார்க்கணும். 4ன்ற யூனிட் டிஜிட் எங்கே வருதுன்னு நம்ம தேடக்கூடாது. இது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம குரூப் 2 பார்க்கும்பொழுது ஹோல் நம்பராக தான் எடுத்துக்கணும். அந்த 4ன்ற நம்பர் எந்த வேல்யூக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும் ஆன்சரில். இதோ 1க்கும் 8க்கும் நடுவில் தான் அந்த 4 வரும். ஆனால் 4 5 6 7 8 அடுத்து வருது பாருங்கள். அப்போ நம்ம 4ன்ற நம்பர் 2க்கும் நடுவில் வருதுன்னு பிரிச்சுட்டோம். அதில் எது லீஸ்ட்டோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ 1 தான் லீஸ்ட்டு. ஸோ அந்த 1க்கு நேராக இருக்கக்கூடிய 1 தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? கியூப் ரூட் ஆஃப் 4913யோட ஆன்சர் என்னது? 17. ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நீங்கள் ஒரு 2-3 சம் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த சம் பாருங்கள். நான் அதை கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். செகண்ட் சம். ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பாருங்கள். 1 2 1 6 7. நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட்டு 3யை வந்து ஒரு குரூப்பாகவும் முன்னாடி எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் அதை ஒரு குரூப் பண்ணிக்கணும். ஸோ இதோடைய யூனிட் பிளேஸ். ஸோ இதோட யூனிட் பிளேஸ் பார்க்கும்பொழுது 7. ஸோ 7ல் எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பாருங்கள் 7ல் இங்கே தான் முடியுது யூனிட் பிளேஸ். ஏன்னா இதுக்கு யூனிட் பிளேஸ் தான் பார்க்கணும். ஸோ 7ல் இங்கே தான் யூனிட் பிளேஸ் முடியுது. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது? 3. ஸோ அந்த 3யை நம்ம வந்து எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதை வந்து ஹோலாக தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 12ன்ற நம்பர் எந்த 2 வேல்யூக்கு நடுவில் வருதுன்னு பாருங்கள். 12 எந்த 2 வேல்யூக்கு நடுவில் வரும்? 8க்கும் 27க்கும் நடுவில் தான் 12 வரும். இதில் 2ல் எது லீஸ்ட்டு? 8 தான் லீஸ்ட்டு. அப்போ அதுக்கு நேர் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது? 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? 2. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1 2 1 6 7க்கு ஆன்சர் வந்து என்னது? 23. தேர்ட் சம் பார்ப்போம். 3 2 7 6 8. ஸோ இதை என்ன பண்ணணும்? இப்படி 2 பேராக நம்ம பிரிக்கணும். இது லாஸ்ட்டில் குரூப் 1 வந்து 3 நம்பர்ஸ் வருது. குரூப் 2 2 நம்பர்ஸ் வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் வந்து என்ன வருது? 8 வருது. ஸோ 8 வந்து எங்கே வருதுன்னு பார்க்கணும். 8 யூனிட் டிஜிட்டில் பாருங்கள் எங்கே வருது? ஸோ இங்கே தான் வருது. ஸோ இங்கே வர்றதுனால இங்கே தான் 8 வருது. ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது? 2. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன எழுதிட்டோம்? 2. அடுத்து இங்கே இருக்கிற நம்பர் வந்து ஹோலாக தான் நம்ம எடுக்கணும். 32. 32ன்றது எந்த 2க்கு நடுவில் வரும்? 27க்கும் 64க்கும் நடுவில் தான் 32 வரும். நான் லீஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். ஸோ 27. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர் 3. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 3 2 7 6 8க்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 32. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 3ஆக பிரிச்சுட்டு முன்னாடி இருக்கிறத குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லி பிரிச்சிடணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஞாபகம் வச்சுப்பீங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, குரூப் 1க்கு யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். குரூப் 2க்கு அந்த ஹோல் நம்பரே எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் எந்த வேல்யூக்கு நடுவில் வரணுங்கிறத பார்க்கணும். அது இந்த 1 மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ யூனிட் டிஜிட் வந்து நம்ம குரூப் 1க்கு வந்து யூனிட் டிஜிட்டம் பார்க்கும்பொழுது அந்த வேல்யூ எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பரை தான் எடுக்கணும். நம்ம ஆன்சர் எல்லாமே நம்ம எழுதுறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதோ இந்த பார்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு நேராக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு குரூப் 2ல் நீங்கள் பார்க்கணும். அந்த வேல்யூ கொடுத்துருக்குற ஆன்சரில் எந்த 2 வேல்யூக்கு நடுவில் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதில் லீஸ்ட் எது அப்படின்றத பார்த்து அந்த லீஸ்ட் நம்பர் எடுத்து நம்ம எழுதிடணும். ரொம்ப 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 சிம்பிளான சம் தான். அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கணும். யூனிட் பிளேஸ் எதுக்கு எடுக்கணும்? ஹோல் நம்பரை வச்சு எதில் பார்க்கணுன்றதை பார்க்கணும். 2க்குமே நம்ம இப்போ கியூப் ரூட் தான் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ கியூப் போட்டிருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற வேல்யூஸ் தான் வரும். அதை வந்துட்டு கிளியராக பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை திருப்பி 2-3 டைம் நீங்கள் கேட்கும் பொழுது சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். தேங்க்யூ.